அவர்கிட்ட வந்து நீங்க 2 முறம் நெறியாளர் முக்தார் இருக்காரு. ஆமாம் அவர்கிட்ட ஆமாம். வந்து நீங்க பேட்டி கேட்டிருக்கீங்க. இந்த பேட்டி பல இடங்கள்ல வந்து வெட்டி காணொலியா 1.5 மணி நேரம் எடுத்தது தம்பி அது. அத பத்தி 25 நிமிடங்களில் போட்டார். அது என்ன நடக்குதுங்கிறது அதாவது அவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு ஊடகவியலாளராக எங்களை அணுகும்போது மறுக்க முடியாது. மறுத்தால் நாம் ஏதோ அஞ்சு ஓடியது போல் ஒரு தோற்றம் வந்துடும். அதனால தான் நம்ம அவரை சந்தித்தோம். ஏறக்குறைய 1.5 மணி நேரம் எடுத்தார். அவர் கேட்ட எல்லா வினாக்களுக்கும் சரியான விடைகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த அடிப்படையில் அவங்க வெட்டி ஒட்டி போட்டாங்க. இருப்பினும் கூட மற்றவர்கள் இப்போ பெயர் சொல்ல விரும்பலை, நம்ம நாம் தமிழரை பற்றி விமர்சனம் செய்த அல்லது நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய செந்தமிழர் சீமானவர் பற்றி விமர்சனம் செய்தவர்கள் பேட்டிலாம் வந்துட்டு, அதை விட நான் ஏன்னா நான் அவர்கிட்ட நிபந்தனை போட்டு தான் பேசினேன். நீங்கள் நான் சொல்லுகிற கருத்தை மக்களுக்கு போய் சேரும்படி செய்தா இருந்தால் நான் வாரேன்னு சொன்னேன். சரினார். அந்த வகையில் ஒரு 75 விழுக்காடு நான் சொன்ன செய்திகளை அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அந்த வகையில் சரி, அது ஒரு ஊடகவியல் சந்திப்பு என்ற அடிப்படையில் கடந்து செல்வோம். அவர் வந்து நிறைய வந்து இந்த என்ன சொல்றது, நிறைய வெட்டி ஒட்டி இது பண்றாரு, இது சரியில்லைன்னு பலரும் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆமாம். இப்போ நீங்களும் வந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் கூட அவர் வந்து அந்த விஷயத்தை மாற்றிக்கணும் இல்லையா? மாற்றணும், அது அவர் தானே மாற்றணும். நம்ம சொல்ல தான் செய்ய முடியும். ஜனநாயகத்தில் ஊடகத்தில் நம்ம சொல்ல தான் செய்ய முடியும். மாற்றிக்கொள்வது அவர் தான் மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கொள்வார் என்று நம்புவோமாக. ஏதோ ஒரு கருத்தியல் வந்து ஒருத்தருக்கு நிச்சயமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அவர் நாயுடு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. காமாட்சி நாயுடுகிட்ட முழுக்க தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான வினாக்களை அவர் தொடுத்தார். அதுக்கு எதிராக சொல்லும்போது இவரே மறுத்தார். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றி பேசும்போதே மறுத்தார். இப்போ அதை நம்ம ஏற்க தானே செய்யணும். அது மாதிரி அதை நம்ம அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற மாதிரி இல்லையா? அது ஊடகவியலாளர் தம்பி, அவர் அப்படி தான் இருப்பார். அவர் வந்து ஏதாவது உள்ளேருந்து வெளிவராதா என்ற எதிர்பார்ப்பில் தானே இருப்பார். நாம் அதை எப்படி பயன்படுத்தணுமோ நம்முடைய கொள்கைக்கும் கோட்பாடுகள் ஏற்றவாறு பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். ஆமாம் தம்பி, படைப்படையா ஆமாம். தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய படையாக வந்து இந்த ஒரு நாட்டின் மீது படையெடுத்து போனது போல் வந்து இறங்கி வருவது எங்களுக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இது நாங்கள் 90களே தமிழ்நாடு வந்தேர்களின் வேட்டைக்காடு என்கின்ற வெளியீடெல்லாம் போட்டு பெரிய அளவில் அதை முன்னெடுத்தோம். இப்போ நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் செஞ்சிட்ருக்காங்க. முற்றிலும் அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. நாம் அதை மக்களிடம் கொண்டு செல்வோம். இல்லை, அவர் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டத்தை நடத்துகிறது என்றால் அதில் பொருள் உண்டு. ஈழத்தை அழித்தவர்களோடு உறவாடி கொண்டு, அது வந்து திராவிட தேசியமாக இருக்கட்டும், இந்திய தேசியமாக இருக்கட்டும், இந்துத்துவ தேசியமாக இருக்கட்டும், ஈழத்தை அழித்தவர்களோடு உறவாடி கொண்டு நானும் ஈழம் வெல்லுகிறோம் என்ற கூட்டம் முழுவில் பொருள் இல்லை. அது வந்து அருமை தம்பி தொல் திருமாவளவனாக இருந்தாலும் சரி, அதே போல் அருமை தம்பி வேல்முருகனாக இருந்தாலும் சரி, அல்லது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாச்சி வைகோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழீழம் மலரக்கூடாது என்பதற்காகவே இனப்படுகொலை வேடிக்கை பார்த்த கட்சிகளோடு கைகோர்த்து கொண்டு நீங்கள் எப்படி ஈழம் பேச முடியும்? தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை எப்படி பயன்படுத்த முடியும்? தேசிய தலைவர் பிரபாகரனுக்காக அவர் காட்டிய வழியில் சென்று தமிழீழ விடுதலைக்காக தன்னுடைய வாழ்நாளே குடும்பத்தை அழித்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வெளியே தெரியாமல் இருக்காங்க, முகம் தெரியாமல் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் அழித்த காங்கிரஸ் கட்சியோட கை கோர்க்கிறீங்க, அழிப்பதற்கு துணை போன திமுகவோட கை கோர்க்கிறீங்க. ஈழமே வரக்கூடாது, தமிழன், தமிழ்நாடு, தமிழீழம் என்ற உணர்வே இருக்கக்கூடாது என்று பேசக்கூடிய அகில இந்திய கட்சிகளோடு நீங்கள் உறவாடி கொண்டு ஈழம் வெல்லும் என்று சொன்னால் இது வந்து வேடிக்கையாகத்தான். குளத்தூர் மணியனுடைய நிலைப்பாடு இன்றைக்கி என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரிக்கிறாரு. கோவை ராமகிருஷ்ணன் நான் மறுக்கலை. கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, இன்றைக்கு KS ராதாகிருஷ்ணன் திமுகவிலிருந்து விலக்கப்பட்டவர். அதே போல் திராவிடர் கழகமும் ராஜீவ்காந்தி இறப்புக்கு முன்பு முழுக்க தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக தான் இருந்தார். ஐயா K வீரமணியெல்லாம் நம்ம மறுக்கலை. அவர்களுடைய இன்றைய நிலைப்பாடு என்ன? 2009க்கு பிறகான நிலைப்பாடு என்ன? அது அப்போ நீங்கள் ஏன் ஆதரித்தீங்க? அப்போ அந்த விடுதலை இது இனவியல் அரசியல் தம்பி. இது வந்து ஈழத்தமிழர்களுக்கும் தமிழக தமிழர்களுக்கும் மொழியால் இனத்தால்
கலையால், வரலாற்றால், பண்பாட்டால் நம்ம ஒன்றுபட்ட இனம். நம்ம இனம் அழியும் போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நீங்கள் ஆதரித்து விட்டு இன்றைக்கு நாங்களும் ஈழத்தை ஆதரிக்கிறோம் என்றால், அன்றைக்கு 2009க்கு முன்பு வரை சரி. இப்போ திருமாவளவன் பெரிய அளவில் களமாடி இருக்கார். 4 நாட்கள் பட்டினி போராட்டம் இருந்தார். இதே மறைமலை நகரில் நாங்களாம் போய் தமிழின பரவல் மருத்துவ ஐயாவை அழைத்துட்டு போய் முடிச்சு வச்சோம். அதெல்லாம் சரி. அதே போல் ஐயா அண்ணாச்சி வைகோனுடைய ஈகத்தையும் அவருடைய குடும்ப ஈகத்தையும் நம்ம குறைத்து மதிப்பிடலை. இன்றைய நிலைப்பாடு என்ன? நாடு கிடைத்ததா நமக்கு? விடுதலை போராட்டம் என்பது இறுதி இலக்கு தனி நாடு தான், தமிழில் தனி நாடு. அது கிடைக்க வரைக்கும் நம்ம உறுதியாக இருக்கணும்ல. அதுக்கு எதிராக இருக்கிறவர்களோட நாங்கள் உறவாடி கொண்டு உங்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், உங்களுக்கு ஆதரவு தரேன்னு இது வேதனைக்குரிய ஒரு வேடிக்கை.